இவ என்ன ஆசீர்வாதமா பண்ண வந்திருப்பா? கல்யாணத்தை நிறுத்ததாமா வந்திருப்பா? இந்த பார், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. மரியாதையா வெளியே போ. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இவ வந்ததும் நல்லதுக்கு தான். அருண் என்ன மீறி எவ கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டான்னு இவ வாய்க்கழிய பேசினால. அருணுக்கு நான் தான் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடினால. இவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இவ முன்னாடியே அருண் கல்பனா கழுத்துல தாலி கட்டட்டுமா? அதுவும் சரிதான். டேய், ரஞ்சிதா முன்னாடி உன் கல்யாணம் நடக்கும்டா. அவளை தூக்கி எறியவும் கல்பனாவை ஏத்துக்கவும் நீ தயாராயிட்டான்னு அவளுக்கு தெரியட்டும்டா. கல்பனா கழுத்துல தாலியை கட்டு. அம்மா அத்தை, அது அவரால முடியாது. லவ்வரா இருந்தா கூட தூக்கி எறிய சான்ஸ் இருக்கு. தாலி கட்டின பொண்டாட்டிய எப்படி தூக்கி எறிவாரு? ஏய், ஊர் அறிய என் பையன் ஒண்ணும் உனக்கு தாலி கட்டல. திருட்டுத்தனமா தாலி கட்டினவளுக்கு பொண்டாட்டிங்கிற உரிமையும் இல்ல, அதுக்கு தகுதியும் இல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீ பேசிட்டு இருக்க? என்ன கைவிட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அத்தை. இப்போ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர் இருக்கு. என்ன சொல்ற? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதோட அடையாளமா அருணோட குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? இன்னும் புரியலையா? இந்த குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல வளருது. ஏய், சீ, பொய் சொல்லாத. அருணே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்த, அது நடக்கலன்னதும் இப்படி ஒரு கேவலமான டிராமா பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சதை சாதிக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறியே, நீலாம் பொண்ணா? பொண்ணு ஏன் வித்யா கர்ப்பமா இருக்குன்னு சொல்றா, அவளை போய் அடிக்க போற? ஐயோ அத்தை, இவ கர்ப்பமே இல்ல, சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயத்துல எந்த பொண்ணும் போய் சொல்ல மாட்டா. இவ சொல்லுவா அத்தை. இந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த வீட்லயே செட்டில் ஆனோன்றதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இவளை இங்க விட்டு வைக்கவே கூடாது. ஓடி வெளியே. என்ன நீங்க கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இப்படி வெளியே போன்னு விரட்டுறீங்க? தனியா இருந்த வரைக்கும் தள்ளி தானே இருந்தேன். இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது.